Good morning student. Next exercise 2.8 அது என்ன chapterனா scientific notation. So for definition கொடுத்திருக்காங்க பாருங்க. Express a number n is the form of n equal to a multiple 10 power n where n less than or equal to a less than 10 and n is a integer is called and scientific notation. Actually scientific notation நம்ம சயின்ஸ்ல பார்த்திருப்போம். So earthோட diameter, sunோட diameter, ஓகேவா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ எக்ஸசைஸ் பாருங்க, அது என்னன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனா ஒரு நம்பர் 10 பவர் ஏதோ இருக்கும், ஓகேவா, இதை மாதிரி இருக்கிறதா சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெப்ரசென்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன். கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டெசிமல் நோட்டேஷன். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். இங்க பாருங்க 56943000000 இருக்கு, ஓகேவா. இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை சயின்டிஃபிக் ரொட்டேஷனா எழுதணும். ஸோ எங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்ல நம்ம லாஸ்ட்ல தான் கன்சிடர் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒரு பாயிண்ட்னா ஒரு நம்பர், ஒரு ஹோல் நம்பர் பக்கத்துல பாயிண்ட் வச்சு ரைட் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி இங்க பண்ணீங்கன்னா 5 பாயிண்ட் இந்த நம்பர் இருக்கு. ஸோ 5 பாயிண்ட் இது ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 5 பக்கத்துல நம்ம பாயிண்ட் பண்ணீங்கன்னா 5.6943. இந்த ஜீரோவை நம்ம ரிமூவ் பண்றது 10 பவர் 11 எழுதிருக்கு, ஓகேவா. 000 எழுதா, திரும்பி சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஜீரோவை ஸ்கிப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜீரோவை ஸ்கிப் பண்ணி தான் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ என்னன்னா 10 பவர் 11னா இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட்டை ரைட் ஹேண்ட் சைட மூவ் பண்ணிட்டே வந்துச்சுன்னா இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துடும், ஓகேவா. அதுல செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, ஓகேவா. ஸோ டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் ஆயிட்டு வரும், ஓகேவா. அப்ப இங்க எங்க ஹோல் நம்பர் 6 தான் இருக்கு. ஸோ அப்ப 6.00 அப்போ இங்க 1 2 3 4 5 6 7. ஸோ இங்க இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆயிட்டு வந்துச்சுன்னா 10 பவர் மைனஸ் வரும். ஸோ இங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆயிட்டு வந்துச்சுன்னா 10 பவர் பிளஸ்ல வரும், ஓகேவா. அதான் இதுல டிஃபரன்ஸ். சோ அப்ப இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகிட்டே வருதுன்னா அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல தான் மூவ் ஆகிட்டு வருது. அப்ப 6.00 இருக்கு. அப்ப 10 பவர் மைனஸ் 7. ஏன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் 7 ஸ்டெப் மூவ் ஆகி வந்திருக்கிறதுனால 10 பவர் மைனஸ் 7. சோ முடிஞ்சவங்க நமக்கு 0 வரதா 0 கேன்சல் பண்ணா 6.0 10 பவர் மைனஸ் 7 ரைட் பண்ணலாம். சேம் இது ரெண்டும் அதோட சம் தான் ஹோம் இருக்கு. சோ அப்ப இங்க இருக்க 0 இந்த சைடு மூவ் ஆகிட்டு வரும். அப்ப என்ன வரும், 10 பவர் 3ல வரணும் ஆன்சர், ஓகேவா. சோ இங்க இருக்கிறது மூவ் ஆகிட்டே வரும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Write the following number in the decimal form. Scientific notationல கொடுத்திருக்காங்க, நம்ம டெசிமல் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா டெசிமல் ஃபார்ம்ல இருந்துச்சு, சயின்டிபிக் ரொட்டேஷன்ல ரைட் பண்ணோம். செகண்ட் क्वेश्चन என்னன்னா டெசிமல் ஃபார்ம்ல இருக்கு, சயின்டிபிக் ரொட்டேஷன் ரைட் பண்ணோம், ஓகேவா. இப்போ 10 பவர் 6 இருக்கு. சோ 10 பவர் 6னா இங்க இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல மூவ் ஆகிட்டு வரும். ஏன்னா இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல மூவ் ஆகல. இங்க ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க, இங்க இருக்கா 10 பவர் 6னா 60 வரணும். சோ அதான் அப்ப 3 4 5 9 0 0 0 0 0 0. அப்ப இங்க இருந்து 6 ஸ்டெப் மூவ் ஆகணும். 1 2 3 4 5 6, ஓகே. அப்ப 10 பவர் 6னா 6 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகணும். அப்ப என்ன ஆன்சர்னா 3,45,900, சாரி 9,000, ஓகேவா. இதுதான் அதுக்கான ஆன்சர். 0 பாயிண்ட் அப்ப 0 நோ வேல்யூ, ஸோ கன்சிடர் பண்ண தேவையில்ல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெசிமல் நோட்டேஷன். இந்த மாதிரி 10 பவர்ல இதுதான் சயின்டிபிக் நோட்டேஷன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 1.00005 10 பவர் மைனஸ் 5 இருக்கு. ஸோ மைனஸ் 5னா இந்த சைட்ல மூவ் ஆயிட்டு வரணும். ஏன்னா மைனஸ் வேல்யூ, ஸோ பிளஸ் வேல்யூனா தான் ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆயிட்டு வரணும். மைனஸ் வேல்யூனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆயிட்டு இருக்கணும். ஸோ இங்க இருந்து 5 ஸ்டெப் மூவ் ஆகணும். இங்க எதுவுமே நம்பர்ஸ் இல்லை, ஸோ நான் 0 போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1 பிளேஸ் இருக்கு. அப்ப இன்னும் 4 பிளேஸ் வரணும். 1 2 3 4, ஓகே. மொத்தம் 5 பிளஸ் 10 பவர் மைனஸ் 5னா இந்த 1ல இருந்து 4 ஸ்டெப்ஸ், இது 1 ஆட் பண்ண 5 ஸ்டெப்ஸ் பாயிண்ட் பண்ணி இங்க டெசிமல் பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ அதில் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த மாடல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க போடுங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த டெசிமல் நோட்டேஷன். ஸோ ஓகே, அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 30000 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 20,000 ஹோல் பவர் 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத சயின்டிபிக் நோட்டேஷன் ரைட் பண்ணுங்க, ஓகேவா. 3 பாயிண்ட் நம்ம எழுதுவோம். ஸோ இங்க எத்தனை 0 இருக்கு, 5 0. அப்ப 3.10 பவர் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க 2.0, ஏன்னா உங்க இங்க தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ 4 டிஜிட் இருக்கு, 10 பவர் 4.
ஓகேங்க 2.0 போட்டாலும் ஓகே இல்லை 2 மட்டும் போட்டாலும் நோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேவா. அப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 3க்கு இது ஸ்கொயர் தான். அப்போ 3 ஸ்கொயர் மல்டிபிள் 10. ஸோ பவர் இது ஆக்சுவலா என்னன்னா a பவர் m ஹோல் பவர் n கான்செப்ட்னா a பவர் m இன்ட்டு n. ஸோ பவர் பவர் இருந்துச்சுன்னா பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் படி 5 மல்டிபிள் 2 ஓகேவா. அது இங்கே 2 பவர் 4 இன்ட்டு 10 பவர் ஆல்ரெடி 4 இருக்கு, அதுக்கு பவர் ஹோல் 2 பவர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9, இதை மல்டிப்ளை பண்ண 10 பவர் 10, 2 ஸ்கொயர் 2 4 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 16, இங்கே மல்டிப்ளை பண்ண 10 பவர் 16 ஓகேவா. இது சேம் பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணணும். பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணணும், அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே பேஸ் 10 இங்கே பேஸ் 10. ஸோ அப்போ 10 16 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்பர் மல்டிபிள் இருக்கு. 9 இன்ட்டு 16 144 இன்ட்டு 10 பவர் இதை ஆட் பண்ணி 26. அகைன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் டெசிமல் பாயிண்ட், இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் ரைட் பண்ணல 1 பாயிண்ட் எழுதும் ஓகே. 1.44னா இங்கே ஒரு 2 டிஜிட் இருக்கு ஓகே. அப்போ இங்கே 10 பவர் 2 வரும், ஆல்ரெடி இங்கே 26. ஆக்சுவலி என்ன வரும்னா 1.44 இன்ட்டு 10 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 26 வரும். இதை எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 10 பவர் 28. 1.44 in 10 power 28. At second question சேம் இது அதே தான் கொடுத்துருக்கத பாருங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் நோட்டேஷன் எதுங்க, இங்க இருக்க 0 1 பக்கத்துல மூவ் ஆகுக்குள்ள 1 2 3 4 5 6 ஸ்டெப் மூவ் ஆகுது. இப்போ 1.0 in 10 power minus 6 ஓகேவா. ஸோ இங்க இருந்து மூவ் ஆச்சுன்னா தான் பிளஸ். ஸோ இங்க இருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா மைனஸ் தான் வரும், 10 பவர் மைனஸ். ஸோ அப்போ 11 இருக்கு. ஸோ இங்கே டிவைட் இருக்கிறதுனால 5 இங்கே இருக்கா 1 2 3 ஸ்டெப் மூவ் ஆகும். 5.0 10 பவர் மைனஸ் 3 ஹோல் பவர் 3. ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த 1க்கு இந்த பவர் வரும் ஓகே. 1 பவர் 11 மல்டிபிள் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 11 மல்டிப்ளை மைனஸ் 66 டிவைட் பை 5 பவர் 3 மல்டிபிள் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 10 பவர் மைனஸ் 9 ஓகே. இதை 1 எத்தனை டைம்ஸ் பவர் பண்ணாலும் 1 தான் ஆன்சர். ஸோ சேஞ்ச் ஆகுது 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 66. இங்கே 5 பவர் 3னா 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 125 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. ஸோ நியூமரேட்டருக்கு வேல்யூ 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 66 ஓகேவா. டினாமினேட்டருக்கு வேல்யூ நியூமரேட்டரை கன்வெர்ட் ஆகக்குள்ள மல்டிபிளா மாறும். ஸோ 125 வரும். நெக்ஸ்ட் என்னன்னா மைனஸ் 10 பவர் 9 வந்து பிளஸ் 10 பவர் 9 சேஞ்ச் ஆகும் ஓகேவா. டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகக்குள்ள பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா ஸோ 1 பவர் ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா ஏ பவர் மைனஸ் என்ன ரைட் பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஓகேவா 1 கூட 125 மல்டிப்ளை பண்ணால் 125 இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் ஒரு பிளஸ் டேர்ம் இருக்கு. ஸோ மைனஸ் 66 பிளஸ் 9. ஸோ 66 9 போச்சுன்னா மைனஸ் 57 ஓகேவா. அகைன் இதை டெசிமல் பாயிண்டை ரைட் பண்ணோம் 1.25. இந்த 25 தான் நம்ம 10 பவர் 2 ரைட் பண்ணலாம். மல்டிபிள் 10 பவர் மைனஸ் 57. ஸோ இங்கே பிளஸ் 2 இது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 10 பவர் மைனஸ் 55. இப்போ 1.25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 55. அடுத்து தேர்ட் கொஸ்டின் சேம் இதுவும் அதே மாடல் தான் கொடுத்துருக்கிறத. இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகுக்குள்ள 1 2 3 4 5 ஸ்டெப் மூவ் ஆகுது. அப்போ 3.0 10 பவர் மைனஸ் 5 ஹோல் பவர் 6. இங்கே சேம் அதே தான் 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 ஹோல் பவர் 4. ஸோ இதுவும் சேம் 1 2 3 டிஜிட் ஆகும் 10 பவர் மைனஸ் 3 ரைட் பண்ணலாம். இதை 2 டிஜிட் இருக்குதான் 10 பவர் மைனஸ் 2 ரைட் பண்ணலாம் ஓகே. சப்போஸ் இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா பிளஸ்ல எழுதணும். இங்க இருக்கிறது நம்ம இல்லை என்ன சொல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆச்சுன்னா மைனஸ்ல எழுதணும். அது ஒரே கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் 3 பவர் 6 10 பவர் 30 இங்கே 5 பவர் 4 இங்கே 10 பவர் 20 இங்கே 9 பவர் 3 10 பவர் மைனஸ் 9 இங்கே ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 ஓகேவா. இதை முடிஞ்ச வரைக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க 3 பவர் 6 இருக்கு, இங்கே 9 பவர் 3 இருக்கு ஓகே. இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 3 பவர் 3 எழுதலாம். அகைன் 3 ஓகேவா. அப்போனா வரும் 3 பவர் 3 3 சார் 3 ஸ்கொயர்ப்பா. ஸோ 3 ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஏன்னா 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். 3 2 சார் 6. அப்போ 3 பவர் 6 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தா 5 பவர் 4 5 பவர் 2 இருக்கு. ஸோ இதில் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேம் சைன் வந்து ஆட் பண்ணலாம். 10 பவர் மைனஸ் 50 இங்கே சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாம் 10 பவர் மைனஸ் 13 ஓகேவா. ஸோ இங்கே சேம் அதே கான்செப்ட் டினாமினேட்டர் இருக்கு. சப்போஸ் ஏ பவர் என் ஏ பவர் எம் வந்துச்சுன்னா ஏ பவர் n மைனஸ் எம் ஓகேவா. அந்த கான்செப்ட் 5 பவர் 4 5 பவர் 2 எப்படி ரைட் பண்ணலாம் 5 பவர் 4 மைனஸ் 2.
சேம் 10ஐயும் அதே மாதிரி தான் ஓகேவா. இது வந்து சப்ராக்ட் பண்ணால் 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 37. ஸோ 25 2.5 எழுதலாம். ஸோ 1 டிஜிட் தள்ளி தான் 10 பவர் 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 37 ஓகேவா. அப்போ என்ன ஆன்சர்னா 2.5 10 பவர் மைனஸ் 36. ஸோ 5th கொஷின் சிம்பிளிஃபை வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க 2.75 10 பவர் 7 பிளஸ் 1.25 இன்ட்டு 10 பவர் 8. ஸோ கொடுத்துருக்க கொஷினை ஆட் பண்ணணும். ஸோ சேம் அதே தான் 2.75 இன்ட்டு 10 பவர் 7. இது எப்படி எழுதலாம்னா இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டு 10 பவர் 7 ஸ்டெப் வரணும். ஆல்ரெடி இங்கே 2 ஸ்டெப் இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட் 7 ஸ்டெப் வரலாம். இங்கே 2 இருக்கு. அப்போ எத்தனை ஜீரோன்னு ஆட் பண்ணால் 5 ஜீரோ ஆட் பண்ணணும் ஓகேவா. அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1.23 இருக்கு. ஸோ 10 பவர் 8 ஆல்ரெடி இங்கே 2 ஸ்டெப் இருக்கு. இன்னும் 6 ஜீரோ ஆட் பண்ணணும். கரெக்டாக பிளேஸ் வேலைக்கு நேராக பிளேஸ் வேலை எழுதி ஆட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ 1.505 இன்ட்டு 10 பவர் 8. சேம் அதே கொஷின் தான் மைனஸில். ஸோ மைனஸ் பண்ணணும் ஓகேவா. 1.598 10 பவர் 17 மைனஸ் 4.58 10 பவர் 15. ஸோ 1.598 10 பவர் 17 ஆல்ரெடி இங்கே டெசிமல் பாயிண்ட்டு 17 ஸ்டெப்பு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகணும். இங்கே 3 ஸ்டெப்பு இருக்கிறதுனால இன்னும் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும்னா 14 ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ அதான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இங்கே அதே கான்செப்ட் தான் 2 ஸ்டெப் இருக்குது 15ல் இங்கே 2 வச்சு நான் 13 ஜீரோ இருக்கேன். ஸோ கரெக்டாக சப்ராக்ட் பண்ணுங்கள். பிளேஸ் இருக்கு நிறையா பிளேஸ் நான் கொஞ்சம் லைட்டாக இதாக எழுதிருக்கேன். நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர்னா 1.5522 இன்ட்டு 10 பவர் 17. சேம் அதே தான். அதே கொஷினில் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் 2 சம் பாருங்கள் ஓகேவா. அந்த ஹோம் ஒர்க்கே ஃபினிஷ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்டோட 2 சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் 2 சம் இருக்குது ஓகேவா. ஸோ எல்லா சம்மும் ஹோம் ஒர்க் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். நீட்னஸாக ரைட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.